ஹலோ. ஃபஸ்ட் வீடியோவில் ரொம்ப பெருசாக இந்த கண்டென்ட்டும் பேசலை. செகண்ட் வீடியோவில் தெளிவாக பேசிடலான்ட்டு ஏன் இந்த வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு என்கிட்ட ஏற்கனவே ஒரு சேனல் இருக்குது. அது கம்ப்ளீட்டாக ஃபிட்னஸ், பிஸ்னஸ், லைஃப் ஸ்டைல் கைண்ட் ஆஃப் சேனல். அது ஒரு 200 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் நான் ஒரே ஒரு கமெண்ட் போட்டேன். அந்த கமெண்ட்டுக்கு கீழே வந்து கெட்ட வார்த்தை பொட்டை அப்படின்னு சொல்லி திட்டி ஒரு கமெண்ட் போட்டிருந்தான். சின்ன பையனா பெரியவங்களா அதெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. ஐடி விங்காக இருக்கலாம், ஐடி விங்காக இல்லாமல் இருக்கலாம், அப்படின்னு நான் கவலைப்பட போகிறதில்ல. ரொம்ப அனானிமஸாக வெறும் 36 ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண 0 வீடியோஸ் இருக்க ஒரு சேனல்லேருந்து அந்த கமெண்ட் வந்து ஓகேவா. நீங்கள் கேட்கலாம், அனானிமஸ்க்கெலாம் ஏன் பதில் சொல்லணும், ஏன் இப்படி இருக்கணும்? அனானிமஸ் அதிகமாக இருக்குது. அனானிமஸாக இருக்கிறதுனால என்ன வேணால் பேசலான்றதெல்லாம் ஏற்கவே முடியும். புரியுதுங்களா? அனானிமஸாக நீங்கள் இருக்கீங்கன்றதுனால எல்லாத்தையும் நீங்கள் பேசிட்டு தப்பிச்சு போக முடியாது. தேர் இஸ் லா, தேர் இஸ் எவ்ரி திங். ஓகே, ஃபெலிக்ஸை அரெஸ்ட் பண்ணாங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டை அரெஸ்ட் பண்ணாங்க. இதெல்லாம் தப்பு தானே, பத்திரிகை சுதந்திரம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவர்கிட்ட இருக்க ப்ரூஃபை இதை மாதிரி இந்த ப்ரூஃப் தான், இதுதான் நான் பேசினேன் அப்படின்றத சரியாக பேசியிருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஓகேவா? அது ஷோ ஆஃப் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்துடலாம். ஓகே, இதை மாதிரி எத்தனை பேர் அவங்ககிட்ட சரியான ப்ரூஃப் இருந்தால் பேசுங்க. ஓகேவா? புசி ஆனந்த் அவர்களே அந்த ஏரியாவோட கரூர் மாவட்டத்தோட அந்த பொறுப்பாளரை தூக்கி உள்ளே வைங்க, அவரை தான் உள்ளே வச்சிட்டிங்களே என்ன விடுங்கன்றார். இந்த கேட்டகரியில் தான் இருக்குது. ஓகேவா? பொறுப்பேற்றுக்கிட்டால் மக்கள் சமாதானமாகி ஓட்டு போட தயாராக இருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஒரு 2-3 மாதமாவது சின்சியராக பொறுப்பேற்றுக்கணும். நீங்கள் அதை ஏற்றுக்க மாட்டேன், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல போனீங்கன்னா இந்த கரை எப்பயுமே உங்கள் கையில் தான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் இப்போது இருக்க சிச்சுவேஷன்லேருந்து வெளில வர முடியும். நான் அதை தான் சொல்லியிருக்கேன், நான் அவ்வளவு தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தப்பாக தோணுனாலும் இதுதான் ஒரே வழி. எக்ஸப்ட் கரெக்ட், மூவ் ஆன். எக்ஸப்ட் கரெக்டாக அண்ட் மூவ் ஆன். இதை தவிர்த்து வேறு வழி கிடையாது. எக்ஸாக்டாக ஏரியாவுக்கு ஏரியா இருக்க பிரச்சனைகளை பேச ஆரம்பிங்க, நல்லது செய்யுங்க. யார் தடுக்க போகிறா? ஹேவ் அ நைஸ் டே.